ஏய் மச்சான் அவுட் ஆயிட்டான்டா மச்சான். ஓ என்னடா யாரை இறக்கி விடுறது? மச்சான் இவர் இறக்கணும்ல மச்சான். ஏய் அவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு, சும்மா இப்பயே நொட்டுவாங்களா? டேய் அத நீ பாக்காத, அவர் செம்ம பிளேயர். ஏரியா பசங்களும் சொல்லுவாங்க அப்புறம் அடிச்சா 3.5 தனமர அளவு ஆயிட்டு போகுமாமா மச்சான். அவரோட ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியலையா அட்டி வீக் எடுத்துருவாரு. நம்ம ஜெயிக்கணும்னா அவர் போகணும் இப்போ. ப்ரோ நீங்க ஆடுறீங்களா? போறீங்களா? சரிங்க. ஐயோ கான்ஃபிடன்ஸ் பாரு, பொக்கு கடப்பறையோட இருக்கா. ஏய் என்னடா வராரு? ஏய் இது பேட் சரியில்லையோ? ஆமா மச்சான், அவர்ல பெரிய பெரிய பிராண்ட் பேட்ல தான் ஆடி இருப்பாரு. வெயிட் பத்தலையோ? ஒரு 30 கிலோ போடுவார்னு நினைக்கிறேன். ப்ரோ கழுத மட்டும் இல்லையா? கழுத விட்டையா? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? கழுத விட்டை இல்ல ப்ரோ, கழுத மட்டை. அப்படின்னா தென்னை மட்டை ப்ரோ. இல்ல என்ன சொல்லுங்க, வீட்டுல செதுக்கி வச்சிருக்க, எடுத்துட்டு வரேன். ப்ரோ அது எதுக்கு ப்ரோ? அது குழந்தைங்க காசு இல்லைன்னு சொல்லி விளையாடுவாங்க, அது வச்சு நீங்க இருக்கு. அப்படியா ப்ரோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ எதுக்கு திருப்பி போறீங்க? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி போடுறாங்க? ப்ரோ பவுலிங் மேட்ச்ல இப்படிதான் போடுவாங்க, ஃபர்ஸ்டா தான் வரும். ஏரியல்ல இப்படி போடுவோம் ப்ரோ. அப்படியா? ஆமா ப்ரோ, இப்படிதான் ப்ரோ போடுவாங்க. போய் ஆடுங்க ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அவுட் ஐட்டம் ப்ரோ. அதான் தெரியுது, புளிச்சு மாதிரி ஆடுனீங்களே. இல்ல புளிச்சு பாருங்க ஆடுனீங்களே, அதான் சொன்னேன். எல்லா பெரிய பசங்களும் ஆடுவாங்க, சூப்பரா ஆடுவான் இவன் சொன்னா. ப்ரோ நான் ஏரியால குட்டி குட்டி பசங்களும் ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ, கழுத மட்டையில. இன்னும் கழுத மட்டி விடுறானா பாடுறா. அடிச்ச 3 தென்னை மரம் வருஷத்துக்கு போகுன்னு சொன்னாங்க. 3 தென்னை மரமா? அது ஹைபிரிட் ப்ரோ, இத்தினூண்டு தான் இருக்கும். ஹைபிரிடா? ஆமா மச்சான், சின்ன மரம் இத்தினூண்டு தான் இருக்கும், இப்பதான் வளருது. சரி ஏய் பேட் வச்சு போடா.